கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓசியா 14:6. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும், அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை அலங்காரப்படுத்தி பார்க்கிறார். அந்த அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும், அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அலங்காரத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே தேவன் விரும்புகிற பரிசுத்தம் காணப்படுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். தேவன் விரும்புகிறதான பரிசுத்தத்தோடு நாம் காணப்படும் போது அவர் நம்மை இந்த உலகத்திலேயே விலைமதிக்க முடியாத விலையேற பெற்ற ஒலிவ மரத்தினுடைய காரியங்களுக்கு நம்மை அவர் ஒப்பிட்டு காண்பிக்கிறார். அதே போன்று நாமும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு கூட தேவனிடத்திலே காணப்படும் போது நம்முடைய கிளைகள் ஓங்கி படரும். இந்த நாட்களிலே படர முடியாத சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களா? எந்த இடத்தில் நாம் தவறி காணப்படுகிறோம்? எந்த இடத்தில் பரிசுத்தம் இல்லை? தேவன் விரும்பாத காரியம் எந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவ்வாறு ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்வோம். அவ்வாறு சரிப்படுத்தும் போது தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.